Hello friends and families, welcome back to our channel. So, இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது ஒரு கேமராவோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் இந்த கேமரா எங்கே வேணும், எந்த கடையில் வேணும், எல்லா டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கிறோம். ஸோ இந்த வீடியோவில் அந்த கேமரா பற்றிய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேமரா தான் நான் வேண்டியிருக்கோம், Insta 360 One X2. ஸோ இந்த கேமரா செலக்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 360 வியூவில் கேமரா வீடியோ கேப்சர் பண்ணலாம். அதாவது நாங்கள் இப்படி நார்மலாக கேமரா வச்சுருந்தோம்னா இந்த கேமரா வந்து முன்னுக்கு பின்னுக்கு மேலே கீழே எல்லாத்துக்கும் ஆட்டோமேட்டிக்காக தானாகவே கேப்சர் பண்ணிவிடும். ஸோ நம்ம எடிட்டிங்கில் நமக்கு எந்த ஃபோக்கஸ் தேவையோ, அதாவது இப்போ எனக்கு முன்னால் தேவையோ அந்த முன்னால் ஃப்ரேம் வந்து செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பின்னால் தேவையோ பின்னாலுக்கு ஃப்ரேம் செட் பண்ணிக்கலாம். ஸோ அதை எடிட்டிங் வேலையிலே நாங்கள் அதை செட் பண்ணிக்கலாம். பட் இந்த கேமரா வந்து 360 வியூவில் தண்டை வேலை செய்து ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ நமக்கு தரும். ஸோ எடிட்டிங்கில் நாங்கள் தான் பார்த்துக்கொள்ளலாம் எந்த வீடியோ உண்டு. ஸோ அந்த ஒரு பர்பஸுக்காக மட்டும்தான் நான் இந்த கேமராவை வாங்கினது. இன்னொரு முக்கிய விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்விசிபிள் செல்ஃபி ஸ்டிக். அதாவது இந்த கேமராவில் செல்ஃபி ஸ்டிக் போட்டுட்டு இப்படி செல்ஃபி ஸ்டிக்கை போட்டு யூஸ் பண்ண மாட்டோம். அந்த செல்ஃபி ஸ்டிக் அதில் தெரியவே தெரியாது கேமராவில். அதாவது நார்மலாக இப்போ நமக்கு பக்கத்தில் இன்னொரு நாள் எடுக்கிற மாதிரியோ இல்லை மேலே ட்ரோன் ஷூட்டோ அப்படி தான் இருக்கும். பட் ஆக்சுவலி நாங்கள் செல்ஃபி ஸ்டிக்கை கையில் வச்சு தான் ஷூட் பண்ணுவோம். பட் செல்ஃபி ஸ்டிக் அதில் தெரியவே தெரியாது. இது ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் கேமரா ஷூட் பண்ணுறவங்களுக்கு, வீடியோ எடிட் பண்ணுறவங்களுக்கு. ஏன்னா செல்ஃபி ஸ்டிக் தெரியவே தெரியாது, இன்விசிபிள் செல்ஃபி ஸ்டிக். ஸோ இதுதான் அந்த கேமரா, நாங்கள் வேணும் கேமரா பாக்ஸ். ஸோ இதை இப்போ அன்பாக்சிங் பண்ணி இதில் என்னென்ன ப்ராடக்ட்டுக்குன்னு தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க அன்பாக்சிங் பண்ணலாம். ஸோ ரைட், ஓகே, கேமரா நம்ம கைக்கு வந்துடுச்சு. இதில் ஒரு கேமராவுக்கு சேஃப்டி, அந்த பாக்ஸ்லேயே ஒரு இது ஒன்று இருக்குது, பிளாஸ்டிக் இது ஒன்று இருக்குது. ஸோ கேமரா வந்து சேஃப்டியாக இருக்கிறது மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான இது தான். ஓகே, இதை பக்கத்தில் வச்சுக்கொள்ளும். ஸோ இந்த கேமராவுக்கு பார்த்தோம்னா, ஸோ ரைட், ஓகே, இப்போ வந்து இதுதான் கேமரா. ஸோ கேமரா ஓன் பண்ணி பார்ப்போம். நல்ல பேக்கேஜிங் தான் இருக்குது. இதில் இந்த ஹோல் தெரியுதுல, இதில் தான் கேமராவோட லென்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ரைட், நாம் இப்போ கேமராவை ஹைலைட் எடுத்தாச்சு. Insta 360 One X2. இது ஃப்ரண்ட் கேமரா, இது பேக் கேமரா. இதில் ஒரு குட்டி ஸ்க்ரீன் ஒன்று இருக்குது. இந்த குட்டி ஸ்க்ரீனில் இந்த கேமராக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் அண்ட் செட்டிங்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் இதிலே கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ளலாம். அதை விட இந்த கேமரா இந்த குட்டி ஸ்க்ரீனில் நம்ம ரெக்கார்ட் பண்ணி முடிஞ்ச பிறகு நமக்கு இந்த கேமராவோட வீடியோட அவுட்புட்டையும் இதிலே நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம் இந்த குட்டி ஸ்க்ரீன்லேயே. பட் அவ்வளோ கிளியராக இருக்காது. பட் ஓரளவுக்கு நமக்கு ஒழுங்கான விஷயத்தை கேப்சர் பண்ணோம்னா இந்த குட்டி ஸ்க்ரீன் மூலமாக நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஸோ இந்த பக்கம் பார்த்தோம்னா இதில் இந்த கேமராவோட ஒன் ஆஃப் பட்டன் இது. அடுத்து இதில் எடுக்கிறது இதுதான் கேமராவோட ஸ்பீக்கர். ஸோ சின்ன சவுண்ட் சிஸ்டம் கேட்கும். பட் இதில் வர சவுண்ட் வந்து அவ்வளோ குவாலிட்டியாக இருக்காது. நீங்கள் வீடியோவை அவுட்புட்டாக பார்க்கும்போது நல்ல குவாலிட்டியாக இருக்கும். பட் இந்த ஸ்பீக்கர் அவுட்புட்டில் அவ்வளோ பெரிய குவாலிட்டியான சவுண்ட் உங்களுக்கு கிடைக்காது. அதை விட முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இதில் 4 மைக்ரோஃபோன்ஸ் இருக்குது. 1 2 3 4, அதாவது 4 பக்கமும் மைக்ரோஃபோன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் 360 கேப்சர் பண்ணும்போது 4 பக்கம் சவுண்டையும் இந்த கேமரா வந்து கேப்சர் பண்ணி நல்ல ஒரு பர்ஃபெக்டான அவுட்புட்டோட நமக்கு தருகுது இந்த கேமரா. ஸோ அப்படி கீழே வந்தீங்கன்னா இதில் ஒரு சின்ன பட்டன் இருக்குல்ல, இந்த பட்டன் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபோட்டோவில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த பட்டனை நான் ப்ரெஸ் பண்ணி மூலமாக இதை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் வாய்ஸ் கமாண்ட் மூலமாகவும் இந்த கேமரா நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அப்படியே இந்த பக்கம் நம்மளோட பேட்ரி அண்ட் சார்ஜிங் பாயிண்ட் எல்லாம் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் பேட்ரி ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ பேட்ரி ஓப்பன் பண்ணுறதுக்கு இதில் 2 பட்டன்ஸ் இருக்கிற 2 பட்டன்ஸையும் அமர்த்தி கொண்டு இதை ஓப்பன் பண்ணோம்னா நம்ம கையில் வந்துடும். ரைட், ஓகே. ஸோ கேமராவோட பேட்டரியை நான் கையில் எடுத்துட்டோம். இதுதான் கேமராவோட பேட்டரி. ஸோ இது ஒரு குட்டி பேட்டரி ஒன்று தான். ஸோ அதை விட எஸ்டி கார்டு, ஒரு கேமராவோட மெமரி கார்டு போடுறது இதில் ஒரு எஸ்டி இருக்குல்ல, இந்த இதுக்கெலாம் கேமராவோட மெமரி கார்டு போடுறது. நாங்கள் ஒரு கேமராவோட மெமரி கார்டு இப்போ இன்ஸ்டால் பண்ணிவிடுவோம் இப்போ ரெடியாக. ஸோ நமக்கிட்ட இருக்கிறது இந்த 128 GB கேமரா தான் இருக்குது. ஸோ இதை நாங்கள் இதுக்கு இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இதுக்கு இப்படி வச்சு ரைட் சவுண்ட் ஒன்று வருது. அந்த சவுண்ட் வந்தோடனே கேமரா எஸ்டி கார்டு வந்து இன்ஸ்டால் ஆகிட்டுன்னு அர்த்தம். ரைட், இப்போ மறுபடியும் கேமரா பேட்டரி உள்ளே போட போகிறோம். போட்டுட்டு மறுபடியும் இந்த 2 இதையும் ஊற்றிக்கொண்டு ஸோ கேமரா இப்போ பேட்டரி ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. பட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கேமரா வந்து 10 ஃபீட் வரையும் வாட்டர் ப்ரூஃப் கேமரா. ஸோ நீங்கள் தண்ணிக்குள்ளே கொண்டே போட்டாலும் 10 ஃபீட் வரைக்கும் தண்ணி வந்து உள்ளே போகாது. பட் இன்னொரு முக்கியமான விஷயம், அதுக்கு நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளணும், தண்ணிக்குள்ளே போகிறது செக் பண்ணிக்கொள்ளணும் இந்த பேட்டரின கேசிங் எல்லாம் சரியாக போட்டிங்களாண்டு. பேட்டரின கேசிங்லாம் சரியாக போட்டு எப்படி செக் பண்ணுறேன்னா, இதில் ஒரு ஆரஞ்ச் கலர் பேட்டரி, இதை நீங்கள் பேட்டரி ஓப்பன் பண்ணும்போது இதில் ஆரஞ்ச் கலர் தெரியுதில்ல, இப்படி இருந்துச்சுன்னா கேசிங் வந்து ஒழுங்காக போட்டு படையில. ஸோ இதை பணியை ஃபுட்னா பிறகு இது வந்து
orange கலர் இல்லாமல் போயிடும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் இந்த பேட்டரியோட கேசிங் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஓகே கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ நாங்கள் வேண்டாம் தண்ணிக்கலையும் யூஸ் பண்ணிக்கலாம்னு அர்த்தம். ஸோ முக்கியமான விஷயம் அதை கொஞ்சம் பார்த்து நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இது கேமரா கேசிங் வந்து ஃபுல்லாக போட்டுப்பட்டுக்கண்டு. ஸோ இதில் பக்கம் வந்தோம்னா இதுதான் கேமராவோட சார்ஜிங் பாயிண்ட். ஸோ இதுலேயும் அந்த ஆரஞ்ச் கலர் இருக்குது. ஸோ ஆரஞ்ச் கலர் இருந்துச்சுன்னா இந்த கேசிங் ஒழுங்காக மூடப்படல் அர்த்தம். இப்படி ஃபுல் லாக் பண்ணோம்னா இல்லை ஆரஞ்ச் கலர் நமக்கு தெரியாமல் போயிடும். ஸோ இதையும் ஓப்பன் பண்ணோம்னா சி டைப் சார்ஜர் ஒன்று இருக்குது. ஸோ சி டைப் சார்ஜர் மூலமாக நாங்கள் சார்ஜ் பண்ணிக்கொள்ளலாம். இதில் நாங்கள் சார்ஜ் பண்ணும்போது இந்த எல்இடி ஸ்க்ரீன் கலரில் ரெட் கலர் எரியும். சார்ஜ் ஃபுல்லான அப்புறம் இது க்ரீன் கலர் எரியும். ஸோ அது மூலம் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம் இந்த கேமரா பேட்டரி வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிட்டா இல்லையாண்டு. ஸோ சார்ஜ் ஏறி முடிஞ்ச பிறகு நாங்கள் மறுபடியும் இதை ஃபுல் போட்டு இதுண்ட ஃபுல் ஆரஞ்ச் கலர் தெரியாத வரைக்கும் பார்த்துக்கொள்ளணும். அப்போ தான் தெரியும் இது ஃபுல் அண்ட் ஃபுல் லாக்ட். நம்ம தண்ணிக்குள்ள யூஸ் பண்ணாலும் இந்த கேமரா நமக்கு சேஃப்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய பெட்டின்னு கொடுத்துருக்காங்க சைட்டில். என்னென்னு பார்ப்போம் அதை இருக்கா என்னென்னு இருக்குண்டு. ஸோ கேசிங் கவரிங் ஒன்று இருக்குது கேமராவுக்கு. ஸோ கேமரா நாங்கள் இதில் போட்டு வைக்கலாம். ஸோ அது இப்போதைக்கு வைப்போம். அப்புறம் சார்ஜர் இருக்குது. சி டைப் சார்ஜர், சி போர்ட் ஜஸ்ட் ஓகே. அப்புறம் கொஞ்சம் கேட்லாக்ஸ் இருக்குது. இது வரைக்கும் யாரையும் வாசிக்க முடியாது கேட்லாக் கொண்டும். ஸோ நானும் வாசிக்கல, அதை தூக்கி போட்டுட்டேன். அப்படியே பார்த்தோம்னா 360 டஸ்ட் கிளீனிங் துணி ஒன்று இருக்குது. ஸோ கேமராவை இந்த துணி வச்சு தான் டஸ்ட் எல்லாம் துறையுங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா கேமரா 360 வியூ. ஸோ கேமரா சுற்றி வர கேமரா லென்ஸ் இருக்கிறதால ஸோ கீறுபட சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த துணியை யூஸ் பண்ணி தான் இது துறைக்கணும். வேறு எந்த துணியும் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த துணி அதுக்கு ஏற்ற மாதிரியே செய்திருக்காங்க. ஸோ அந்த துணியில் வச்சுருக்குதாங்க. அதோட ஸ்டிக்கர் ஒன்று இருக்குது. அப்புறம் சிலிக்கா ஜெல். ஓகே ரைட், இதுதான் இவ்வளோ அன்பாக்சிங் இருக்குது. ஸோ கேமராவோட அன்பாக்சிங் பார்த்து முடிஞ்சதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. ஸோ மறுபடியும் நாங்கள் கேமரா பற்றி கொஞ்சம் ரிவ்யூ பண்ணிவிடுவோமா. இந்த கேமராவில் இன்னொரு முக்கிய விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த கேமராவில் நீங்கள் 5.7Kயில் 30 ஃப்ரேம் per செகண்ட்ஸ் வீடியோ கேப்சர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 4Kயில் 50 ஃப்ரேம் per செகண்ட்ஸ் கேப்சர் பண்ணிக்கலாம். 3Kயில் 100 ஃப்ரேம் per செகண்ட்ஸ் கேப்சர் பண்ணிக்கலாம். ஸோ இது அந்தளவுக்கு குவாலிட்டியான கேமரா உண்டு. ஸோ இன்னொரு முக்கிய விஷயம், இந்த இன்ஸ்டா 360 X2 தனியாக ஒரு ஃபோன் அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அந்த அப்ளிகேஷன் வந்து ஐஎஸ்ஓலையும் ப்ளே ஸ்டோர்லையும் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த இன்ஸ்டா 360 உண்டு. ஸோ அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுற மூலமாக இந்த கேமராவை நீங்கள் ப்ளூடூத் மூலமாக அந்த ஆப்போடு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கேமராவை நீங்கள் ஃபோன்லேயே செய்து கொள்ளலாம். அதை விட முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபோனில் இந்த கேமராவில் இருக்கிற வீடியோ எல்லாத்தையுமே இன்ஸ்டன்ஸாக நீங்கள் ஃபோன்லேயே நீங்கள் கேப்சர் பண்ணி எல்லாத்தையும் ஃபோன்லேயே மூலமே நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஸோ பார்க்குற வீடியோஸ் அது மட்டும் இல்லாமல் போஸ்ட் ப்ரொடக்ஷனாக இந்த கேமராவில் எடுத்த வீடியோ எல்லாத்தையுமே நீங்கள் ஃபோன்லேயே எடிட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ எல்லா வசதியும் இந்த அப்ளிகேஷனில் இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேமராவோட முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கண்ட்ரோல். டேக் ஃபோட்டோ டேக் வீடியோன்னு சொல்லி வாய்ஸ் கண்ட்ரோல் மூலமாக இந்த கேமராவை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ளலாம். அதை விட முக்கியமான விஷயம் 360 வியூ. ஸோ இந்த இன்ஸ்டா 360 ONE X2 இந்த பேசிக் திங்ஸை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் இந்த கேமராவில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, நிறைய விதமான வீடியோஸ் இருக்கலாம். ஸோ அதெல்லாத்தையும் நானும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்கள் எப்படி இருந்துச்சு என்ன மாதிரி சொல்லிட்டு உங்கள்கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ இன்னும் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ மறக்காமல் இனி வர அப்டேட்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பக்கத்துக்கு பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோஸில் உங்களுக்கு உடனே சேர்த்துட்டோம். சி ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோ சந்திக்கலாம்.